இன்று நேற்று நாளை படத்தை டைரக்ஷன் பண்ண ரவிக்குமார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் அயலான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஏஆர் ரகுமான் தான். எஸ்டர்டே இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அயலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அயலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த அயலான் படத்துடைய வில்லன் பூமியை அழிக்க கல் ஒன்று ரெடி பண்ணுறான். அந்த கல்லை தடுக்க ஏலியன் ஸ்பேஸ்லேருந்து கீழே வருது. ஃபைனலாக அயலான் வந்த வேலையை முடிச்சிச்சா இல்லையா, இதுதான் அயலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு டீசெண்டான ஸ்டோரி லைன் தான். ஆனால் இந்த படத்தோட டைரக்டர் ஒரு டீசெண்டான மூவியை கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா ஃபஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜி தான். கிட்டத்தட்ட 5 6 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்காங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கு. பட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ரொம்பவே தரமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஹீரோக்கு கரெக்டாக சூட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி ஏலியனோட வாய்ஸ் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லா இல்லை, செட் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் படத்தில் பார்க்கும்போது சித்தார்த்தோட வாய்ஸ் நல்லாவே சூட் ஆகியிருக்கு ஏலியனுக்கு. அதே மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. கருணாகரன், யோகி பாபு, நம்ம எஸ்கே இவங்க 3 பேருடைய காமெடி காம்போவும் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ட்ரெய்லரில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் படத்துடைய பார்க்கும்போது நல்லாவே சஸ்பென்ஸாக இருந்தது. அந்த சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா கூட இருந்தது. இந்த படத்தோட டிராபேக் எங்கன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்னு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் கூட நகரவே முடியல. அதனால தான் இந்த படம் டிராபேக்கை மாறிச்சு. ஆனால் மற்றபடி இந்த படத்தில் மைனஸ்ன்றது இல்லை. ஒரு நல்ல டெக்னிக்கலான மூவி. பட் ஸ்டோரி லைன்லேயும் அந்த ஸ்க்ரீன் பிளேல மட்டும்தான் சொதப்பியிருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில். ஃபைனலாக இந்த படம் எப்படி தான்ப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியுடையும் கிட்ஸுடையும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இந்த அயலான். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் பாட்டு சுத்தமாக சரியாக போடலை, ஓபி அடிச்சிருக்காரு. பிஜிஎம் கூட ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸாக நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த அயலான்.